இன்னும் சொல்லணும் 2 மாசத்துல மழை வரப்போகுது. இப்போவே மழை குணமாக தான் இருக்கு இந்த அமையில வந்துடும். டேனியல் புவர் மெமோரியல் லைப்ரரி, அதே அந்த பழைய பில்டிங் என்ன இதுக்கு நாங்கள் நீந்தலாதோ இதுக்கு 2-3 எல்லாம் சேர்த்து பொடியெல்லாம் போகப்பட்ட கோயிலுக்கு வருமே. உள்ளாந்தர் இருக்கிற காலத்தில் இந்த கோயிலை உடைக்க வந்தவை. அந்த காலத்தில் உலாவை தெரிஞ்சவா வெள்ளச்சீலியோட உலாவை தெரிஞ்சவா அது கன பேர் பார்த்துருக்கணும், கன பேர் கண்டிருக்கணும். கன இரவில் இந்த வயல்வெளிக்கு வேற பயப்படுக்கணும். வணக்கம் என் மக்கள், இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்டா, யாழ்ப்பாணத்தில் வட்டுக்கோட்டை தான் நிற்கிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா தலைவேட்ட ஊர் 2 வேட்ட ஊர் 2 அவன்டையும் சங்கட்டையும் அங்கே இருக்கா இல்லையடா அவன் பிஸியாக இருப்பான். இனி காணலாம் அவங்களோட வீடியோவில். ஒரு சமையல் போடுவோம் என்றாலும் இப்போ வாய்ப்பு இல்லை ராஜா, நாங்கள் 3 பேர் தான் போடணும். அதான் குழப்பறதும் சரியில்லை. இனி அவன் விருந்து கலது ஏன் குழப்பக்கூடாது. அதாவது பாத்தீங்கன்னா இன்றைக்கு வட்டுக்கோட்டைக்கு வந்தாங்க. என்னதுக்கு வந்தாங்க? இந்த வட்டுக்கோட்டையை சுத்தி காட்ட. யார் சுத்தி காட்டுறது? என்ன உண்டு ஊர்றாடா. அதாவது பாத்தீங்கன்னா வட்டுக்கோட்டையில என்ன ஸ்பெஷல் உன்னதான் தெரியும். வட்டுக்கோட்டையில ஸ்பெஷல்னு சொன்னா முதலாவது கோயில் நிறைய கோயில் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். சொல்றேன் எடுத்தோடனே வட்டுக்கோட்டைன்னு சொல்றவே நிறைய கோயில் இருக்கு. ஏதோ முந்தியெல்லாம் கணக்கெல்லாம் சொல்றேன் 68 கோயில் இருக்கு, 64 கோயில் இருக்கு. அந்த சின்ன கோயில் எல்லாம் அந்த ஒரு ஒழுங்கைக்கு விட்டு காட்டுறேன். அந்த ஒழுங்கைக்கு திரும்ப அந்த மக்களே இதுக்கு போவோம். அந்த பெண்ட் ஒவ்வொரு பெண்டும் கோயில் வரும். அதை நம்ம மேல காட்டிக்கொள்வோம். நிறைய கோயில் இருக்கு. மற்ற இங்க சங்கரத்தை 10 கோயில் ஃபேமஸ், திருவிழா ஃபேமஸ். இப்பதான் கிட்ட கும்பாபிஷேகம் நடந்திருந்தது. மற்ற ஜெஃப்னா காலேஜ் 200 வருஷம் பழமையான ஸ்கூல் அதுவும் இருக்கு. அமெரிக்கன் மிஷனரி ஸ்கூல். அதை விட எங்களை பின்னுக்கு ஒன்று இருக்கு. இதுவும் ஒரு பழைய ஃபேமஸ் இல்ல. ஆனா முந்தி ஜெஃப்னா காலேஜ் பிரான்ச் தான் அண்டர் கிராஜுவேட் டிபார்ட்மெண்ட் உண்டு. ஜெஃப்னா காலேஜ் அந்த உயர் கல்வியால் படிக்கிறது. ரைட். ஏண்டா முந்தி காலத்துல இது ஃபேமஸ், முந்தி நல்ல ஃபேமஸா இருந்தது அந்த காலத்துல. இப்ப எல்லாம் நம்மள இப்ப எல்லாம் அந்த ஹைடெக் எல்லாரும் வந்தோனே இது மற்றது இங்க எங்கட அப்பா படிச்சவ அந்த வட்டுக்கோட்டை ஆண்டி அவாமிஞ்சா படிச்சவா. இதே நார்மலா காட்டிக்கொள்றேன். அதுல இருந்து பார்க்க பில்டிங் தெரியும் டவுனுக்கு. கமர்ஷியல் பேங்க் பக்கத்துல அது இது அங்க அது ஃபேமஸா போகுது. அங்க AAT CBF அந்த காமர்ஸ் சம்பந்தமான கோர்ஸ்கள் எல்லாம் படிக்கிறாங்க. ரைட். இது இப்போ ஒரு கொஞ்சம் பேர் தான் படிக்கணும். கொஞ்சம் பேர் தான் படிக்கிறோம். இங்க என்னன்னா அந்த செமினார் நடக்குது, இடம் கொடுக்குறோம். அந்த தேவசேன செமினார். ரைட். அதுக்காக என்ன ரைட். இதையும் காட்டிக்கொள்ளும். மற்ற வட்டுக்கோட்டையில் இருக்கிற முக்கியமான கோயிலையும் காட்டிக்கொள்ளும். அதோட ஸ்கூல் இருக்கு. அதோட உண்ட ஸ்கூலும் இருக்குதாடா. ரெண்டு ஸ்கூல் உண்டு. ஜெஃப்னா காலேஜ் கோயில் வரைக்கும் படிச்சது. அடுத்தது வட்டி உண்டு ஏல் படிச்சது. அது ரெண்டுமே ஃபேமஸ் இந்த ஏரியாவுக்கு. ஓகே, 2 ஸ்கூலையும் காட்டிக்கொள்வேன். மற்றது சில மெயினான ரோட்டுகள் கடைகள் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் காட்டிக்கொள்வேன். முடிஞ்சா உள்ளூர்களுக்கும் காட்டுவோம். வேணா உள்ளூர்களில் சில வீடுகளையும் காட்டிக்கொள்வேன். இந்த கோயில்கள் எல்லாம் உள்ள போய் காட்டுவோம். இங்கே மெயினான இடங்களுக்கெல்லாம் போகலாம். மூலாக்கி போகலாம், அதெல்லாம் கார்னர் போகலாம். 2 வாதம் இங்கே வருது. மற்ற நாங்கள் நிறைய வயல் பார்க்கலாம். இல்லை நிறைய வயல்கள் பார்க்க. இப்போ வயலுக்கு மேலே தான் காய்க்கிறோம். அதான் இது ஒரு ஜெஃப்னா காலேஜ் வயலடியில் வைக்கிறோம். நாங்கள் இதோட போய் ரூட்டுனா தெரியும். ஒரு குளம் பார்க்கலாம், 2 குளம் பார்க்கலாம். என்னென்ன ஒன்று சங்கரத்துக்கு தான் வருது. ஓகே, சங்கரத்துன்னு சொல்லுவோம். வட்டுக்கோட்டை ஒரு முக்கியமான குளம் இருக்கு. குளமா குட்டையாடா அது? இப்போ குட்டை, ஆனால் மழை காலத்தில் குளம் விவசாயத்துக்கு முக்கியமாக. இப்பவும் பாய்ச்சி கொண்டிருக்கணும். இப்போ தண்ணி பற்றி கொண்டு போடுது. இப்பவும் பாய்ச்சி கொண்டிருக்கணும். இன்னும் சொல்லணும் 2 மாசத்துல மழை வரப்போகுது. இப்போவே மழை குணமாக தான் இருக்கு இந்த அமையில வந்துடும். அதுதான் டைம் வந்துட்டு தானே. அதான் இப்போ தண்ணி வத்துது. கணக்கா மழை வரை இன்னும் நம்பி கொண்டு வரும். முக்கியமான இடங்களை இந்த வீடியோவில் காட்டிக்கொள்வேன். மறக்காம வீடியோ போகிறதுக்கு முதல் ஜெஃப்னா சேனல் இருக்கிறேன். புதுசாக வந்துருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இதில் பார்த்தோன்னா இந்த அப்படி அங்கே போனால் கல்லுண்ட வேலி, அதாவது செட்டியார் மடம் தாண்டி காக்கதி அங்கே போய்கொள்ளலாம். இதான் பார்த்தீங்கன்னா வட்டுக்கோட்டை டெக்னாலஜி வாசல். அப்படி இஞ்சால பார்த்தீங்களாண்டா இந்த பெரிய பில்டிங் தெரியுது. இதான் வந்து பழைய காலத்து பில்டிங். அவன்ட இதில் ஒரு சின்ன பஸ் ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும். அப்படி இஞ்சால பார்த்தோம்டா ஃபுல்லாக வயல். இந்தா அதே பத்திரவாளி கோயில் இந்த தூரத்தில் இருக்கு. நான் கிட்ட போய் காட்டுறேன். அப்படி இஞ்சால பார்த்தோம்டா சிவா அடே சிவாண்டா ஆமாடா. அடே யாரு? அடே தக்ஷன் இந்த அம்புட்டா வீடியோ இல்லையா? இதான் நிப்பாட்டேல. அது எங்க இஞ்சாலி பக்கம் வேலைக்கா? அடே நான் இஞ்ச நிக்கிறேன்டா. ஏன்டா சும்மா இருக்க வீடியோல வந்தா? சரியா. அப்படியே பார்த்தோன்னா நாங்கள் வலிக்கிட்டோம். இந்த இதில் கொஞ்சம் வியூ நல்லா தெரியுது. இது அதே டெக் பில்டிங் தானே? ஏன்டா நல்ல பெரிய பழைய காலத்து பில்டிங். என்ன அது எனக்கு இதை பார்க்க இந்த ஹாரி பாட்டர் படம் பெறுது. அதில் இருக்கிற யூனிவர்சிட்டி மாதிரி. இந்த குளம் வத்திட்டுது. இந்த அதுதான் இது வந்து வட்டுக்கோட்டை வயல்வெளிக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு குளம். வயலுக்கு ரச்சனை அடி மட்டும் தெரியுது. என்ன இந்த இதுக்கு இது இப்போ பைப்பு கொக்கே நிற்குது. இல்லை நாங்கள் இனிமேல் இறங்கி இருக்க நீந்தி பார்ப்பேன் மகள்ராஜோட.
இந்த சிவா நேற்று ஐஃபோன் அப்டேட் பண்ண தெரியும் இங்கே கீழே போஸ்ட் பட்டன் வந்துட்டுது ஐஃபோனில் போஸ்ட் பட்டு யாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னுடைய சொல்லிக்கொள்கிறேன் இந்த iOS 18 வந்தடா பெரிய அப்டேட் இந்த அதேமாதிரி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜின்ற கிரவுண்ட் என்ன ஃபேமிலியும் பிக்னெல்லா பிக்னல் என்ன பிக் மேட்ச் எல்லாம் பெருசாக நடக்கும் இங்கே என்னத்தோட நடக்கிற டெக்னாலஜிக்கு சென்ட் பேக்டிஸோட என்ன பிக்னல் மெமோரியல் பெவலியன் இங்கேருந்து நிறைய பேர் படிச்சு நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கிறாங்க இந்த ஸ்கூலில் படித்தாங்க அதுக்கு நான் உங்களை காட்டி கொடுக்குறேன் செழித்து வளர்ந்துருக்கு பட் வயல்வெளியெல்லாம் இப்போ விதைப்புகள் இல்லைண்ணே இனி மலைக்கிட்ட வந்து விதைப்பாங்க அதுக்கு கிணறு கட்டுறாங்களே இல்லை புது கிணறு என்ன அப்பயே பார்த்தனியா கிணறு அப்படி கட்டுறாண்டு கிண்டேக்கியோ அது இப்போ கட்டி முடிகிற தருவாயில நிற்குதுண்ணே பூசி இதுக்கு என்ன பில்டிங் வருது ஸ்கூல் சம்மந்தப்பட்டது தான் இருக்கும் இதால் போவோம் உனக்கு தான் ரூட் தெரியும் அதுதான் இது வந்து வட்டுக்கோட்டை சந்தி இது வந்து லைப்ரரின்னு இதில் ஒரு கொமர்ஷியல் பேங்க் ஏடிஎம் இருக்குது எங்களுக்கு எல்லாம் பயங்கரமாக யூஸ் படும் அதுதான் போலீஸ் ஸ்டேஷனு நாங்கள் டேனியல் புவர் மெமோரியல் லைப்ரரி அதே அந்த பழைய பில்டிங் என்ன அந்த காலத்து பில்டிங் இதான் வந்து ஜெஃப்னாவளி ஸ்கூல் நம்மளை காட்டி கொடுக்குறேன் அங்கால என்ன இது பெரியாக்கள்கிட்ட ஓகே நீ படித்தது இஞ்சால நீ பிரைமரி தாண்டி மிஞ்சா படிச்சேன் இது என்ன இது தென்னிந்திய திருச்சபை பழைய காலத்தான் இது ஜெஃப்னாவலிக்ஸ் பிரைமரி அப்படி இது ஜெஃப்னாவலிக்ஸ் நான் சரி பிரைமரி மற்ற அந்த ஸ்கூலும் இருக்குது பெரிய ஸ்கூல் இந்த அப்படி இதுக்கெல்லாம் நான் பிரின்சிபல்கிட்ட வீடு வரும் அது தெரியும் இதில் ஒரு பழைய உணவு ஃபேமஸ் இந்த இந்தியாவில் போனோம்னா மெயின் ரோட் தான் அதாவது இது நான் தெல்லிப்பளை ரோட் உண்டோம் என்ன வட்டுக்கோட்டை தெல்லிப்பளை ரோட் இதில் ஒரு ஃபேமஸான ரெஸ்டாரண்ட் வட்டுக்கோட்டை ஆக்களுக்கு என்ன ஹாப்பி ஹோம் ரெஸ்டாரண்ட் அண்ட் கெஸ்ட் ஹவுஸ் ரூம்ஸும் இருக்குது இப்போ இல்லையே அன்றைக்கு இதை கேட்க புக்கிங் உண்டு வேற ஒரு பார்த்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்படியே போனோம்னா இந்த அதில் ஒரு டியூஷன் ஒன்று இருக்குது அதுக்கு எதிரே முதல்ல அது கோயில் ஒன்று வருது தானே பிள்ளையா கோயிலோ மங்களகரமாக பிள்ளையார்லேயே ஆரம்பிச்சிடுவா இதெல்லாம் அந்த நிறைய பேர் தண்ணி அல்றா வேணா இது ஒரு கூட்டுருவா வைத்தியசாலையும் இருக்கு நல்லுக்கு இது பிள்ளையா கோயில் இந்த இதெல்லாம் தண்ணி அல்றா இது போஸ்ட் ஆஃபீஸ் என்ன வட்டுக்கோட்டை போஸ்ட் ஆஃபீஸ் அப்படி இந்தியாவில் ஃபுல்லாக வீடுகள்லாம் ஒரு கோயில் இந்த வீடு காட்டுவாங்க அதுக்கு இவட்ட ஒரு பழக்கடையும் வரும் வேற நான் காட்டுறேன்னு இதுன்ட்டு தெரிஞ்சதுக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க ஓகே சிவா டீல் ஓகே நாங்கள் நோம்பலாக காட்டி கொண்டு போவோம் என்னென்ன இதுன்ட்டு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பலசர கடைகள் வரும் இங்கே ஒரு சாப்பாடு கடையும் வருது இல்லை வளர்ந்து வருது இல்லை ஓ இதான் நாங்கள் முந்தி இருந்தேன் ஒரு இதுக்கு நீ இருந்த வீடு அந்த தொங்கல் வீடு இது மில் இது நான் வர்றேன் நான் சாந்தி மில் சாந்தி இது அந்த நல்ல ஃபேமஸான மில் இல்லை இது சங்கரத்து சந்தை பொது சந்தை ஏன்னா கடைகள் துணிக்கு இருக்கு அப்படி இதுக்கு தொடர்ந்து கடைகள் வரும் நான் நார்மலாக இதுகளுக்கு கொஞ்சம் கடைகள் வரும் காட்டுவேன் அது திரும்பினா சங்கரத்தை தாண்டி நவாலிக்கு போய்க்கொள்ளேன் கொமர்ஷியல் பேங்க்கும் வரும் சாரி பிஓசி பேங்க் வரும் ஃபியூச்சர் உங்களுக்கு என்னத்தை கண்டாலும் ஃபியூச்சர் ஃபேமஸ் இல்லை அந்த இங்கிலீஷ் கிளாஸும் நடத்துகிறாங்க பேங்க் ஆஃப் வட்டுக்கோட்டையில் எந்த கொமர்ஷியல் இருக்குது ஏடிஎம் இருக்குது பேங்க் பிஓசி மட்டும்தான் அப்படியே போனோம்னா சங்கரத்தை வட்டுக்கோட்டையில் சங்கரத்தை ஓகே வட்டுக்கோட்டை அந்த ரீஜனுக்காக வரும் சங்கரத்தி என்ற இடம் அதில் ஒரு குளமும் வருமல்ல
அந்த இடையிலே ஒரு வயலும் வருது கோயிலோடைய. இது வட்டு சென்ட்ரலா? ஓ வட்டு சென்ட்ரல் பச்சை கலர் டையே வட்டு சென்ட்ரல் நீலம். உங்களோட ஸ்கூல் வட்டின்னு தான் என்னத்துக்கு இவர் ஊருக்காரன் இவருக்கு தான் தெரியும். வெட்டிங் ஹால் என்ன? ஓகே ஓகே. இதுக்குள்ளால போனால் பங்கூர் முருகன் கோயில் ஒரு கோயிலுக்கு போகலாம். ஓகே இதானே உங்களோட டேங்க்? தனி டேங்க் அங்கே அந்த நேர ஜேசிபினால ஒரு கோயில் இருக்கு பேர். அப்புறம் ஜூம் பண்ணும். ஓ அதுக்கு தெரியுதோ பங்கூர் முருகன் கோயில். பங்குரு முருகன் கோயில். ஓகே ஓகே. இது பத்திரகாளி. இந்த பெரிய டேங்க் அப்படி இஞ்சால பெயிண்ட் அடிச்சிருக்கேன் நான் புதுசா. ஓ வேணா கிட்டடியில் அதுக்கு முன்னாடி திருவிழா நடந்து முடிஞ்சது கொஞ்சம் காலத்துக்கு முதல். இந்த இதில் ஃபேமஸாக நடக்கிறது உள்ளுக்க போய் பார்ப்போம் வேணா. இதுக்கு தான் இந்த தீத்த முன்னுக்கு வரும் வேணா. ஓம் பத்ரகாளி இந்த பூஜைகள் நடந்து கொண்டிருக்குது. இந்த இதே முன்பக்கம் இந்த அகலம் என்ன? ஓ இது கோபுரம். அது இதுலேயே தீர்த்தக்கணி வரும். இந்த இதுக்கு தான் அந்த முன்னுக்கு வருது நான் கோயிலுக்கு முன்னுக்கு. இது திருவிழா டைம் எல்லாம் தீர்த்தம் நடக்கும். இந்த இதுக்கு நாங்கள் நீந்தலாதோ இதுக்கு 2-3 எல்லாம் சேர்த்து பொடியெல்லாம் காற்று வண்டியதை சொல்கிறேன் வழியா தெரியல. புதையல்ண்டோ புதிச்செல்லாம் சேர்த்து சூசைட் பண்ண வேண்டிய நான் பார்த்துக்கேன் பொடி இருக்கிறத பார்த்து. ஏன் இது அந்த கும்பாபிஷத்துக்கு போட்டது தானே? ஓகே போமா அப்படி எங்களை தேர் மூட்டிங் இருக்குது. ஓ நான் இங்கே வந்தேண்ணே கோயிலில் கல்யாணம் செய்கிறேன். ஓ முன்னுக்கு ஒரு ஹோட்டல் போட்டு சாப்பாடு கொடுப்பேன். ஏதோ ஒரு வழியாட்டுக்கு இங்கே வந்தேன் முந்தி சின்ன இல்லை அம்மாவோட. தான் பார்த்துட்டு போவோம். ஓகே எஸ்கே சிவகரன் உள்பத்து முதலாவது வீடியோ தான் எடுத்துறாங்க. அப்போ ஆரம்பத்தில் அந்த ரைட் என்ன வீடியோன்னு சொல்ல வேண்டாம் என்ன வீடியோன்னு சொல்ல வேண்டாம் ஆனால் ஒரு வீடியோ எடுத்தது. இந்த அப்படியே வயல்கள் இருக்கு சுத்தம். அதுக்கே ஒரு கோயில் இருக்கேன்டா அதுதான் அங்கே கோபுரம் தெரியும். துணைவிக்கு வருங்க அதுவும் வட்டுக்கோட்டை ரீஜன் தானே. செட்டியார் சந்தியார் அப்படியே வந்து ஓகே ஓகே நாங்கள் அப்படியே போக போகிறோம். ஏன் சிரிக்கிறா சிவா? இது எத்தனை சுற்றி போக போகிறோம். என்ன சம்பவம்டா ஃபோன் அப்டேட் பண்ணிட்டு பெருமையாக சொல்லிட்டு வந்தேன் புது ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்தாண்டு. பார்த்தா ஃபைல் வந்து கரப்ட் ஆகிருக்குண்ணே ரீட் ஆகுதுல்ல. நாங்கள் எடுத்த ஃபைல் வந்து ரீட் ஆகலை. சரி கேப்கட்டில் போட்டு பார்த்தோம். ஃபோனில் வந்து எடிட்டிங் இருக்குது தானே அதில் போட்டு பார்க்க அதில் வந்து ரீட் ஆகலை. ஆனால் எக்ஸ்போர்ட் ஆகின அப்புறம் வீடியோ வந்துருக்கு நான் ஃபுட்டேஜ் ஃபுல்லாக இன்னொரு இன்ட்ரோவும் எடுத்துகிட்டு வந்து அதுதான் 2ஆம் தடவை எடுத்து அந்த ஃபைலும் பிரச்சனை. அப்போ திருப்பி எக்ஸ்போர்ட் பண்ணி அந்த ஃபைலை பார்த்தா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பார்க்கக்கூடிய நேரம் இந்த வீடியோ என்ன செய்கிறேன்னு தெரியல. மேக்ஸிமம் இந்த வீடியோ எடுத்து முடிப்பேன் 2 கிலோ முடிப்பேன் தானே முடிப்போம். எடிட்டிங்கில் 2 இந்த வீடியோ வேறு சரி நான் முடிப்பேன் வீடியோ எடுத்து முடிக்கிறேன் எடிட்டிங்கை முடிச்சேன் அதான் முடிக்கணுமே. நான் இந்த இடங்களை காட்டி கொண்டு போகிறேன். சின்ன ஒரு டெக்னிக்கல் பிரச்சனை இருக்குது. நீங்கள் வீடியோ பார்க்க அந்த பிரச்சனை ஃபீல் பண்ண மாட்டீங்க. நான் உங்களை இருந்து காட்டி கொண்டு போவேன். இது எந்த இடம்? துணைவி சந்தி. ஓகே இதுக்குள்ளால திரும்பினா சொட்டியார் மடம் போகுங்க. சரி அந்த ரோட்டில் வந்து வேக்கண்ட் வருது. ஓகே ஓகே இது அப்படியே நவாலி வயல் தொடங்குது தானே? இதா ஓகே ஓகே பழைய பேக்கரி மாதிரி. இதுக்கே ஒரு கோயில் வரும் சின்ன கோயில். இந்த இதில் ஒன்று இருக்குது சின்ன கோயில். பட் இந்தியாவில் வலது பக்கத்துலேயே ஒன்று வரும் இல்லை ஊமாடி வெதுக்குறாங்களே ஏதோ சங்கரத்தை குளம் அதுவும் பற்றிட்டு வரும். ஊமாடி ஃபுல்லாக பற்றிட்டுதா தண்ணி சகது இதுக்கு இறங்கினா புதைக்கு தானே சிக்கப்படும். இதுக்கு ஒரு ஒட்டி அடிப்பாது கிடக்கு. இதுக்குள்ள இப்போ கொஞ்சம் ஸ்லிப் பண்ணி விட்டால் மூட்டை அப்படி இழுத்து கொண்டு போவோங்க நாங்கள். இங்கே தண்ணி இல்லை அப்படியே நடந்து போகலாம். ஃபுல்லாக வந்துட்டு அவ்வளோ கோடை காலம். இப்போ நல்ல வக்கியாக இருக்குது. திடீரென்று 2 நாள் சரியான வக்க. இந்த அப்படியே மேலே ஏறணும்டா பாலர் பாடசாலையோ சின்ன அங்கேயும் என்ன. ஓகே நாங்கள் இப்போ இதால் போக போகிறோம். ஓகே இது எல்லாம் சும்மா மழை காலத்துல நல்ல வடிவாக இருக்கும். தண்ணி பச்சையாக இருக்கும். இது என்ன இது வந்து சங்கரத்தை சின்னம்மா வித்தியாசாலை சின்ன பிள்ளை என்ன ஸ்கூல் என்ன
இப்படி நான் திருப்பி கொண்டு அடுத்த இந்த ரூட் அடுத்த அப்படியே நாங்கள் நேராக போவோம் மாவடி. ஓகே இப்போ நாங்கள் சங்கரத்தை சாந்தியண்ணே திருப்பம் வந்துட்டேன் இனி இஞ்சால சிவா உங்களோட பக்கம் போகிறோம் வேணா அதாவது சிவகரண்ட் ஒரு கடை வரும் ஏன்னா நான் காட்டிக்கொள்ளுவேன் நான் எந்த கடைன்னு சொல்ல மாட்டேன் இந்த இதில் கேக் மற்ற ஃபேன்சி கடையும் இருக்கேன் இதா பழைய சலூனியா இதுக்கே மட்டும் வருமில்ல இன்னும் மட்டும் இதுல இருந்தா அங்கே போயிட்டு தானே ஓ இந்த இதுலேயே ஒரு கோயில் வரும் கட்டி கொண்டு திருத்தினாங்க வைரவரண்டு கிடக்கு ஃபேமஸ் விளம்புரியல் வட்டுக்கோட்டையில் இருக்கிறார்கள் தெரிஞ்சிருக்கும் விளம்புரியண்டு கொஞ்சம் ஃபேமஸான இது அங்கே அந்த ஃபேன்சியும் வரும் என்ன மற்றது ஃபினான்ஸ் இல்லாமல் மற்ற இது ஃபேமஸான ஒரு பலசரக்கு கடை மக்களி போன அப்புறம் பூட்டிட்டாங்க அதுதான் அது எல்பி ஃபினான்ஸ் இருக்குது அப்படி இஞ்சால சிவகரண்ட கடை வரும் இது ஓகே சிவரண்ட கடை வரும் நான் உங்களை காட்டிக்கொள்ளுவேன் ஓகே எதாண்டு கமெண்ட் பண்ணணும் கீழே தெரிஞ்சா இதுலேயும் ஒரு கடை வருது என்ன ஓகே இது மிரக்காலை மற்ற இதுலேயும் ஒரு கோயில் இது என்ன மற்ற இதுலேயும் ஒரு சாப்பாடு கடை இருக்குது போலீஸோட வரேன் கண்டுக்காம போவோம் அதில் வந்தது பிஹெச்ஐ எல்லாம் ஒரே மாதிரி கிடக்கு ஜோடி போகுது மாவடி சந்தி இதில் 86 பஸ் திரும்பி இதால் கேர்னர் போவோம் என்ன அங்கே இந்த மூளாய்க்கு போய் கேர்னர் போவோம் இதுல எல்லாம் கடைகள் இருக்குது இந்த இதில் ஒரு கடை பூட்டி இருக்குது அதே மாதிரி இஞ்சாலையும் சில கடைகள் இருக்குது சாய்ராம் சைவோனோவா அதை நான் காட்டிட்டு இந்த கடையை ஆக கமெண்ட் பண்ணேன் பூட்டி கிடக்கு இது என்ன காந்திநேசன் டாக்டர் ஹாஸ்பிட்டல் மற்ற இஞ்சால ஒரு மில் கிடக்கும் அது ஓகே இதுக்கு ஒரு புது பில்டிங் இதுலயே அப்போ உனக்கு வாட்சி போச்சுண்ணா பக்கத்துலயே அப்போ இதுக்காக இங்கே வந்து வீடு கிடக்கோ எங்கேயோ ஒரு ஒழுங்கைக்கு இருக்கேண்ணே அப்படியே போனோம்டா மிரக்காலேண்ணே இது புதுசாக திறந்தேண்ணே நாகபூசணின்னா அங்கேயும் இருக்கு ஓகே ஓகே ரைட் அடுத்த புளியடி சந்தி இல்லை ஸ்ரீண்ட பழைய வீடு சங்கட்ட ஓகே கொழும்பு பஸ் போலையா கடிச்சத்தியா இல்லை சித்தங்கனி ஜாழ்ப்பாணம் ஆமாடா புதுசு என்ன 89 லைனுக்கு அப்படியே போனோம்டா இதான் வந்து புளியடி சந்தி என்ன புளியடி சந்தின்னு சொல்கிறேன் சிந்துபுரம் சந்தி ஓகே இதில் முந்தி ஒரு கடை இருந்தது சாப்பாடு கடை என்ன ஆர்டர் வச்சு கொடுக்குறோம் ஃபேமஸ் அப்படியே போனோம்னா இதுல இல்ல சைக்கிள் ஓடவர் இருக்கு வேணாம் அங்கேருந்து ஏறேக்கவர் இருக்கும் மட்பாண்டா ஓ இது ஒரு வீடியோ போட்டாங்க தனி வீடியோ மட்பாண்டா கடை மில்லண்ணா அப்படியே போனோம்டா இது என்ன ஊசணி தான் பெரிய இது போல ஓகே அடுத்தது ஃபேமஸான ஒரு ஸ்கூல் சிவரனுக்கு ஸ்பெஷலான ஸ்கூல் நான் படிக்கலாம் எனக்கு இந்த ஸ்கூலை பற்றி தெரியும் ஓரளவு ஐயோ படிப்பிக்கிற ஸ்கூல் ஓகே ஆனால் இந்த ஸ்கூல் வந்து 1894 மட்டும் காட்டினா தெரியுமா பார்த்துட்டேன் அதில் மண்டபம் காட்டினார் இந்த ஸ்கூல் நிலவில் ஒரு மண்டபம் அடே அது சரி சரி விடு விடு அதில் எழுதிக்கிறேன் தான் நான் பார்த்தேன் இது இப்போ காட்டினேன் இது கிரவுண்ட் பலஸ் தானே சின்ன கிரவுண்டா ஓகே இது அந்த இந்தியா கொடி மாதிரி வரும் வேணே ஓகே ஓகே நெஞ்சால போனால் சித்தானிக்கு வந்துட்டேன் நாங்கள் யூடியூப் நடிப்போமா இது வந்து இதானே போடுற சித்தானி நெஞ்சால சித்தானி வரும் இதனால நாங்கள் வேணுகாண்ட வீட்டுக்கும் போய்க்கொள்ளலாம் ஒரு இடத்துக்கால எல்லாமே ஹிந்துகள் சொல்லுவோம் நான் நேராக காட்ட மாட்டோம் நல்ல இடங்கள்ல சொல்றேன் அது அடுத்து எங்கே கிளம்ப போகிறோம் உள்ள போய் பார்க்கணும் இதுக்கு இல்லையா இதுக்கே அந்த சந்தையில் வரும் இல்லை மட்டு மேற்கு ஓகே பொதுவான இடங்கள் பிளவத்த ஏரியா பக்கம் பேர் பொதுவான இடங்களை காட்டிக்கொள்ள போகிறோம் ரைட் ரைட் எந்த ஏரியாங்கால வேறு எந்த ஏரியா தெரியாது மோடர்களை அக்யூரேட்டாக தெரியாது ஆனால் அவரோட மட்டமாக காட்டுவோம் மட்டு மேற்கு காட்டிக்கணும் வந்தோம் மட்டு வடக்குன்னு சொல்கிறோம் ஓகே இதுலேயும் ஒரு கோயில் மட்டு வடக்கு இந்த ரோட்டுக்கு அங்காளி பக்கம் இங்காலையில் திரும்பினாங்க பக்கம் திரும்பினாங்க வட்டு கிழக்கு இது மேற்கு ஓகே ஓகே பெரிய ஒரு வீடு என்ன இதுக்கே அந்த ஃபேமஸான ஒரு சந்தை இந்த ஏரியாவுக்கு என்ன
சிந்துபுரம் சந்தை இருக்குது இந்த இதுவும் வட்டுக்கோட்டையும் தான் போட்டிருக்கேண்ணா ம் அப்படி இதுக்கே ஒரு கோயில் இது வந்து அன்னைக்கே வருமே ஓகே ஓகே இந்த கோகப்பட்ட கோயில் இதுக்கு வருமேண்ணா அப்போ இந்த வருஷம் ஃபுல்லாக திருவிழா தானே எந்த சிவா வருஷம் ஃபுல்லாக திருவிழா சிந்துபுரம் வட்டுக்கோட்டைண்ணே சிந்துபுரம் வட்டுக்கோட்டைன்னு தான் எங்களுக்கு ஓகே திருநாவுக்கரசு மகா வித்தியாலயம் இதில் கோயில் பழைய கோயில் இந்த அத்திவரத்தை பார்த்து எவ்வளோ உயரம் பண்ணுது பக்கம் நோக்குது இது அப்படியே பழைய கோயில் கோயிலோட பேர் தெரியாது எனக்கு ஓ நான் என்ன கோயில் இருக்குன்னு தெரியும் இதில் பெருசாக நாங்கள் உலாத்துறையில் தனதில் பேர்கள் தெரியும் உங்களுக்கு தெரியும் அவன் அடிக்கிற உலாத்துறான் போலையா இதுக்கே ஒரு கோயிலாடா சின்ன கோயில் திரும்புற எல்லாம் கோயிலாக கிடக்கு இதில் அந்த வீடுகளே சைட்டில் கட்டுப்பட்டு நினைக்கிறேன் அடுத்த கோயிலோட அப்படியே என்ன இதுவும் கோயில் இதுக்கு அங்கனையும் இருக்கிற கோயில் இது கற்பக பிள்ளையார் வீதி அடே இங்க வீடை விட கோயில் கூட இருக்குடா அப்போ இங்கே வருஷம் ஃபுல்லாக திருவிழா தான் இருக்கும் ஓ ஓ இந்த இதில் ஒரு ஸ்கூல் இருக்குல்ல புலவத்தை அமிதாக்கா பாடசாலை இதெல்லாம் நான் ஓகே மறுபடியும் அப்பா நிற்கிறேன் ஓ கூதாரி அந்த கோயிலில் கோபுரம் தெரியுது அது கற்பக பிள்ளையார் அட இந்த இடத்துக்கு நான் வந்தேன் நான் முந்தி கெமிஸ்ட்ரி படிக்க வந்தேன் இதில் தண்ணி குடிக்கிறேன் நாங்கள் அங்கேயோ இது ஒரு கோயில் என்ன இதுக்கான அங்கேயோ உங்களுக்கு அந்த கெமிஸ்ட்ரி கிளாஸ் இந்த விட்டு தான் நடந்தது நாங்கள் காட்ட மாட்டோம் ஆனால் கிட்ட வரைக்கும் குறிப்பு காட்டும் அவற்ற ஓகே ஓகே தெரியும் தெரியும் இந்த இருக்குது ஸ்ரீ கிருஷ்ணா அவற்ற என்ன ஓகே ஓகே அடுத்த ரூட் என்ன இந்த ரூட் எங்களை இப்போ மேற்கு பக்கமா நீ எங்கே கோயில் இருக்கா இருக்க விடுவாங்கண்ணா அதான் டே நாங்கள் கொக்குவில் திருநெல்வேலியில் வீடை சுற்றி சுற்றி காட்டினோம் அதான் இங்கே கோயிலை காட்ட வேண்டி கிடக்குண்ணே இந்த வட்டுக்கோட்டைன்றாலே கோயில் தான் இனி ஃபேமஸ் இந்த இனி இல்லை முந்தைய ஃபேமஸ் நாங்கள் வீடியோ மூலமாக இப்போ நாங்கள் இதை பதிவு செய்கிறோம் ஒரு சில கோயில் பெருசாக கதைக்கிறோம் ஓ ஓ அந்த குலதெய்வ கோயிலும் பெருமை அதுகளுக்கு இதுக்கு நம்மளா வீடுகள் இருக்குது ஒரு போட்டிங் இதில் சின்ன சின்ன கடைகள் இருக்கும் திருப்பி அதே இடத்துக்கு வந்துட்டோம் நாங்கள் இனி மேற்கு பக்கம் போய் தரோம் ஓகே நாங்கள் இதுக்கெல்லாம் வந்து இதுக்கு வந்தோம் நாங்கள் இனி இதுக்கு விட போகிறோம் இது ஒரு கேர்னிங் கிடக்குண்ணே இதுக்கெல்லாம் வேணா அங்கே போகலாம் மூளாய்க்கு மற்ற வட்டுக்கோட்டைக்கும் வரலாம் ஓகே நல்ல வெயில் அந்த ஃபோன் வீடியோவில் தெரியும் பாருங்க அவிச்சு கொட்டுது இது பெரிய ஒரு வீடா இது கட்டப்படுது தானே புது புது கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வருது இந்த இது ஃபுல்லாக அந்த வீடுகளும் ஸ்கூல்களும் வரும் போல இதுக்கு ஒரு கோயில் இருக்குடா அந்த அதுக்கே ஒரு கோயில் சின்ன கோயில் தேவஸ்தானம் வந்து இருக்குது இது சித்த ஆயுர்வேத வைத்தியசாலை இதுக்கு நெட் கஃபே கஜானன் விலாஸ் இதுக்கே நிறைய இடங்கள் இருக்குண்ணே இந்த இதுக்கு ஒரு பெரிய மாடி வீடு அடி அதுக்கே ஒரு கோயில் வருது இதுக்கு பழைய வீடு இருக்குது அப்படி இஞ்சாலும் ஒரு பெரிய ஒரு மாடி வீடு இந்த 1 2 மாடி வீடு அடி இதுக்கு ஒரு கோயில் திரும்புகிற இடமெல்லாம் கோயில் தடக்கி விழுந்த கோயிலுக்கு மேலே நம்மளோட கண்ணகி அம்மன் கண்ணகி அம்மன் இந்த இடக்கு பெரிய கோயில இவ்வளோ கோவிலுன்றோ வீடுகள் ஒரு நாளே எண்ணி வீடியோ போடுவோம் எத்தனை கோயிலுண்டு எங்களுக்கு தெரியாது இந்த இதுக்கு ஏன் வீடுகள் வரணுங்களா இந்த இஞ்சாலயம் வீடுகள் கோயில் சின்ன சின்ன கோயிலும் இருக்கேன் இதுகளுக்கு ஓகே இவ்வளோ வெயிலுக்கு கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்துருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கப்பா இவ்வளோ கஷ்டப்படுறோம் அது எத்தனை தினம் எடுக்கிறோம் 3ஆம் தினம் முதல் டேக்கே முதல் அந்த கட்டன் 2 தினம் எடுத்தாங்க இப்போ ஏதோ ஃப்ளோவில் போய் கொண்டு இருக்கு கட் பண்ணி எடுக்கிறோம் பார்ப்போம் மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோம் இந்த அதே இடம் என்ன இனி எங்களா போகிறோம் அப்பா நல்லபடியும் திசையோட எல்லாம் சொல்கிறான் என்ன ஓகே இதில் அந்த எஸ்எல்ஆர்சி எல்லாம் வரும் என்ன ஓகே இப்படியே போனோம்னா இதுக்கு ஃபுல்லாக நிறைய வீடுகள்லாம் வரும் என்ன ஊர்ப்புறங்கள் ஓகே
வயலுக்கு போகலாம். இது கொஞ்சம் ரோட் பம்பிங்காக இருக்குது நாடு. இந்த காப்பேரியில் தானே. இதுக்கான இந்த சங்கான போகிற வயல்கள் வருதுண்ணே. பெரிய ஒரு மரம் நிற்குது. இது ஃபுல்லாக வீடுகளாக தான் இருக்கும். நான் நோம்பலாக காட்டிட்டு போகிறேன். டைம் வீடு வந்தாக்குள்ள கவர்ன் பண்ணுங்க. ஹிண்டோ கொடுக்கலாம் தான் அப்புறம் அடிப்பான்டா. தெரியும் தானே அவனுக்கு மட்டும் கொடுக்க ஒரு மாதிரி கிடக்கு. இன்றைக்கு அடிப்பான்டா அப்புறம். அதுதான் இந்த அப்படியே போனோம்டா. அதான் மேலே காட்டி கொண்டு போகிறேன். நீங்கள் பார்த்துக்கலாம். இங்கே ஒரு குட்டி கோயில். இதெல்லாம் இந்த குலதெய்வ கோயில்களாக இருக்கலாம் மேபி. வடிவாக தெரியல. ஆனால் அப்படி தான் இருக்கும். இந்த வீடுகளோட இருக்கும் கோயில்கள். இந்தியாவில் ஃபுல்லாக வீடுகள்லாம் என்ன இந்தியாவில் நம்ம வந்தது இல்லைடா பெருசாக. ஒருக்கா 2 தரம் வந்துருப்பேன். அந்த வயலடிக்கலாலே எப்பவும் இது. ஓ விளங்கிட்டோ. சங்கர் முந்து இருந்து கதைக்கிற வீடியோக்கள், வயலுக்கு இருந்து கதைக்கிற வீடியோக்கள். அதுக்கே அந்த கோயில் இருக்குண்ணே. துரட்டிப்பேன. இல்லை புளிய மரமே இதுக்கே வரலாம். அதான் அந்த கியரில் டிரைவிங் பழகிறாங்க. அந்த கார்கள் டிரைவிங் பழகணும்டா. இதில் திருப்பி கியர் மாற்றி ஓட பழகணும் எல்லாம் இருக்கும். சுக்கன்னு வந்து ஏற்றுவாங்கண்ணே. அதுதான் இந்த அந்த வயல்புறத்துக்கு வந்து இது தோட்டக்காணி. இதில் பூசணி எல்லாம் இருக்குண்ணே. அங்கால சோளமும் கொஞ்சம் ரோட்டெல்லாம் குட்டி ரோட்டுண்ணே. ஓ ஸ்லிப் பண்ணி விட்ருவோம். அது என்ன கோயிலடா அது? அந்த சிறைண்ட நாங்கள் மெட்ட பக்கத்தால் தான் வருவோம். என்ன சுற்றி இதில் ஒரு நாச்சந்தி வரும். இதுக்கு சங்கானையா நேராக போனால் இதால் போனால் சங்கானை, இதால் போனால் வட்டுக்கோட்டைக்கா ஏரியாக்கள். ஓகே. இந்த வெயிலுக்கு பாவம் மாடை கட்டி கிடக்கு. சிக்கில் ஏதோ விதைச்சிருக்குன்னு கச்சானியா? வண்டி வெயில் எல்லாம் வறண்டு கிடக்கு. இதெல்லாம் இந்த கொச்சொல்லுங்க. இதுக்கு ஏதோ ஒன்றுக்கு வேணுவோட வந்தனாண்டா. டிராக்டர் ஓடினாங்க இதுக்கு அங்கேயோ. கேணி துரட்டிப்பேனை அம்மன் கோயிலுக்கு பழுதாயிட்டுண்ணே. இந்த இதுதான் அந்த மூவப்பேனை. இதுக்கெல்லாம் இறங்கி அந்த வயலுக்கு போய்க்கொள்ளலாம். நீ மட்டும் தெரியல இதுக்கு வீடியோ ஏதோ முந்தியதோ வந்தேண்ணே. இந்த தூரத்தில் தெரியுது சுமணி கார்டன். அதுக்கு ஒரு குளம் இருக்குது. அதுவும் பத்தி இருக்கு முப்பேண்ணே. அங்கே என்ன தொங்கல்ல அதுலேயும் ஒரு கோயில் இருக்கு. ஓ ஓ அது அது சங்கான ரோட்டுண்ணே. ஓகே. இந்த இதில் இந்த தேர் ஏதோ செய்து கொண்டு இருந்தாங்க முடியுது. அதான் ஓமோம். ஓகே. இல்லை துரட்டிப்பேன் அம்மன் கோயில் என்ன ஐயா? இது இங்கே வந்து நாங்கள் இதில் ஒரு ஆள் நிற்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். உங்களோட பேர்? எனக்கு பேர் சுப்பிரமணியம். ரைட். ஓகே. இந்த கோயிலை பற்றி சொல்லுங்கள். இந்த கோயிலின் வரலாறுன்னு சொன்னால் எத்தனையோ 100 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட கோயில் இது. உள்ளாந்தர் இருக்கிற காலத்தில் இந்த கோயிலை உடைக்க வந்த இடத்த பென இது பென கூடிய இடம் கூட இடம். அப்போ உள்ளாந்தர் உடைக்க காலத்தில் பெனையிலிருந்து குளவிகள் வந்து அவைய கொத்தி கலைச்சப்பட்ட உள்ளுக்கு வரையில சுத்த வர பெனை சம்பந்தமான இடம் தான் இது. அதுதான் துரட்டிப்பெனை. அந்த இதால் உள்ளந்தர்களை துரத்தி கலைச்சபடியால் துரட்டிப்பெனை. இது வட்டுக்கிழக்கு வட்டுக்கோட்டை. இது பயன்வழி சார்ந்த இடம். இருக்கிறேன்னு சொன்னால் கன கோயில் இருக்கணும். இந்த அங்கே ஒவ்வொரு வீட்டுக்கு கோயில் இருக்குது. ஒரு கிராமத்துக்கு ஒரு கோயில் தான் முந்தி இருந்தது. ஒரு கிராமத்தில் இந்த துரட்டிப்பெனை என்ற ஒரு அம்மாள்தான் இருந்தது. மற்றது சித்தங்கனி மகாகணபதி பிள்ளையார், மற்ற சித்தங்கனி சிவம்பரேஸ்வரர் கோயில், மற்றது சின்ன கோயில்களில் இருந்தது. மற்ற பத்திராளி கோயில், சங்கரத்தை பத்திராளி கோயில், அராளி அம்மன் கோயில், மற்றது வடக்கம்பரை அம்மன் கோயில். இந்த அம்மன் வடக்கம்பரை அம்மனில் இருந்து வலிக்கிட்டு அவள் துரட்டிப்பெனைக்கு துரட்டிப்பெனையால் அப்படியே போய் அராளி அம்மன் கோயிலுக்கு அப்போ உலாவி திரிஞ்சவா.
அந்த காலத்தில் உலாவை தெரிஞ்சவா வெள்ளச்சீலியோட உலாவை தெரிஞ்சவா அது கன பேர் பார்த்துருக்கணும். கன வயது போன ஆட்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அந்த நேரத்தில் இரவில் இங்கே வயலில் உழுது கொண்டிருப்பினோம். இதெல்லாம் அந்த நேரத்தில் வயலில் எல்லாரும் நிற்பினோம். 11 மணிக்கு இதுனா வள்ளியம்மன் அண்ணன் தான் அந்த வெள்ளச்சீலியோட கண்டா அவர் செத்து போனார். அவர் தான் இங்கே கண்டவர். கன பேர் கண்டிருக்கணும். கன இரவில் இந்த வயல்வெளிக்கு வேற பயப்படுக்கணும். இது தேர் முட்டி கொண்டு பெரிய தேர் முட்டி தேர் வந்து புதிய தேர் கொண்டு அமைச்சு கொண்டிருக்கிறோம். இது தேர் முட்டி கொண்டு புதிய தேர் முட்டி கொண்டு அமைச்சு கொண்டிருக்கிறோம். அத்திவாரம் விட்டு தூண்கள் போட்டு இதான் இது பழைய தேர் முட்டியெல்லாம் இடிச்சிட்டோம். இடித்து இதாண்டு இது முந்தி ஆதி காலத்தில் எவ்வளோ உண்டு. இப்போ இளம் சமுதாயம் இந்த கோயிலை முன்னேற்றம்னு சொல்லி வழிகட்டிருக்கு. ஏன்னா இந்த வயதவனம் எல்லாம் இந்த கோயிலை பாலடைய விட்டவை. இது சிவகுமார் அவர்கள் முன்னணியில் தான் சிவகுமார் முன்னணியில் தான் இந்த கோபுரம் கட்டப்பட்டது. மற்ற இந்த மணிமண்டபம் கட்டப்பட்டது. மற்ற பின்னுக்கு சிவனேசன் கனகரட்டன் சிவனேசன் என்ற பேரில் ஒரு அன்னதான மண்டபம் கட்டப்பட்டது. இப்போ பொதுமக்களுடைய காசுகள் இப்போ வந்து கொண்டு இருக்கு. இப்படியே நாங்கள் இஞ்சால இதெல்லாம் வந்து நாங்கள் அடுத்தங்கால போகிறோம். ஆமாம், நிறைய பள்ளங்கள் வருது. தண்ணி தண்ணி க்ராஸ் பண்ண. ஓகே, இல்லை ஃபுல்லாக வீடுகள் என்ன என்ன வெயில். ஐயோ சரி, இது காப்பீட்டு என்ன மண் மூடி அந்த மெட்ட ரோட் மாதிரி கிடக்கு. என்ன குச்சுகள் இது. இது நல்ல இடம், வெட்டி பழக. இது ஃபுல்லாக வீடுகளான் இருக்கு. நான் நோம்பலாக காட்டிட்டு போகிறேன். இது சமையல் நடக்கிற சாப்பிட போங்க. போக்குட்டு கடை பூவா வருது. அமைதியாக இருக்குன்னு இந்த இடம், இந்த சூழல். அந்த பூச்சின சத்தம் பொறுமையாக கேட்குது. அவ்வளோ அமைதியாக மோட்டர் சத்தம் மட்டும்தான் கேட்குதா கொஞ்சம். ஃபுல்லாக வீடுகள் நான் தான் எங்கே திரும்பினாலும் வீடு என்ன. ஃபுல்லாக குடிமனைகள். எங்கே அந்த ஒழுங்கையில். ஓகே ஓகே ரைட். ஓகே, இப்போ பார்த்த வேண்டாம் வெற்றிகரமாக வீடியோ எடுத்து முடிச்சிட்டோம். இனி வீட்டு எடிட்டிங்கில் போய் வீடியோ போட்டு பார்த்தா தான் தெரியும் என்னென்ன வீடியோ வந்திருக்கு, என்னென்ன வீடியோ வரையிலையாண்டு. சின்ன ஒரு டெக்னிக்கல் பிரச்சனை. மேக்ஸிமம் ஒரு முழுமையான வீடியோ வேறு பண்ணிக்கிறேன். அப்டேட் பிரச்சனை. ஐஃபோன் ஆப்பிள்காரன் வேறு பார்த்து செய்யுங்கடா. வேலைக்கு அடுத்த அப்டேட்டை தாங்கடா. பட் இவெட் சேனல் கரண்ட்ஸ் எக்ஸ்ப்ளோர் இன்றைக்கு எங்களோட வட்டுக்கோட்டை ஊரை சுற்றி காட்டி இருக்கிறேன். எங்கள்ட இல்லை வெட்டு தான் வெட்டு ஊரை சுற்றி காட்டி இருக்கிறேன். அதுக்காக வேறு சப்ஸ்கிரைப் பண்ணணும். என்ன அது மாதிரி இதேமாரி வேறு ஒரு இடங்களை ஏதாவது சுற்றி காட்டணும்னா மறக்க எங்களை கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் அந்த இடங்களை வந்து சுற்றி காட்டுவோம். ஏன்னா நிறைய பேருக்கு தங்களோட ஊரை பார்க்கணுன்னு ஆசை இருக்கும். அந்த வகையில் முந்தி நகரங்களுக்கு காட்டினாங்க, இப்போ ஊர்களுக்கு இறங்கிட்டோம். என்ன ஊர் பகுதியில் இறங்கிட்டேன். கிராம பகுதிகள் எல்லாம் சுற்றி காட்டுவோம். நிறைய பேர் கமெண்ட் பண்ணால் நான் முடிஞ்ச வரைக்கும் வேலைக்கு சுற்றி காட்டுவேன். மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களோட வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜெஃப்னா தனுஷ்.